ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேண்டம் கிளிக்ஸ் ஆஃப் கவி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 2 வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு நல்ல பெரிய சைஸாக இருக்கிற ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது கூடயே பாம் ஆயிலை நல்லா உருக்கிடுங்க. நான் ஒரு ரெடிமேட் பஜ்ஜி மாவு எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அது கூட வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் போதும். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ஊற்றி வச்சுருந்த பாமாயில் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம அந்த வாழைக்காவை அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு நல்லா 2 சைடும் பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடு பாருங்கள், நல்லா பஜ்ஜி மாவு ஒட்டியிருக்கு. ஸோ இப்படி ஒட்டியிருந்தால் தான் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ண கன்சிஸ்டி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் ரொம்ப தண்ணியாவோ இல்லை கெட்டியாக இது பண்ணிட்டீங்கன்னா மாவு அதில் ஒட்டாது. ஸோ அதை மட்டும் பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 சைடும் நல்லா ஒட்டி பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அப்போ வெந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அதை இறக்கிடலாம். ஸோ நான் இப்போ செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபி லைக் காஃபி, டீ, அப்புறம் நீங்கள் பாயாசத்துக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறையா பேட்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பஜ்ஜி இப்படி தான் இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாயாசத்துக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அப்படியே அமுத்தி பார்க்குறேன். அந்த பஜ்ஜி மாவு எப்படி உப்பி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூடாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓகே, பாய்.